ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கூட்டு வட்டி தனி வட்டி, அதுக்கு 2 ஆண்டுகளுக்கான வேறுபாடு மற்றும் 3 ஆண்டுகளுக்கு இடையிலான வேறுபாடு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கு வந்து வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி அப்படியே செய்கிற மாதிரி தான். கூட்டு வட்டி தனி வட்டி 2 ஆண்டுகளுக்கான வேறுபாடு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து P × R/100 the whole square, அதான் ஃபார்முலா P × R/100 the whole square. இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா நமக்கு 2 ஆண்டுகளுக்கான வேறுபாடு. இதே இது 3 ஆண்டுகளுக்கான வேறுபாடு அப்படின்னா P × R/100 the whole square × 3 + R/100. இந்த 2 ஃபார்முலாவையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கூட்டு வட்டி தனி வட்டி 2 ஆண்டுகளுக்கான வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா P × R/100 the whole square. இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம மனப்பாடமாக வச்சுருக்கணும். இதில் வந்து ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் கூட வருது. அடுத்து 3 ஆண்டுகளுக்கான வேறுபாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா P × R/100 the whole square 3 + R/100 the whole square. ஹோல் ஸ்கொயர் கிடையாது, P × R/100 the whole square 3 + R/100. 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 3 ஆண்டுகளுக்கு இடையிலான வேறுபாடு, வட்டி வேறுபாடு என்னன்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நம்ம 2 ஆண்டுகளுக்கு பார்க்கலாம். 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிகளுக்கு இடையிலான வேறுபாடு ரூபாய் 5 எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த வட்டி வேறுபாடு எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வட்டி வேறுபாடு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அசல் அப்படின்னா என்ன, P வந்து எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கூட்டு வட்டி தனி வட்டி 2 ஆண்டுகளுக்கான வேறுபாடுனா ஃபார்முலா என்ன, P × R/100 the whole square. அப்போ நம்ம அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். P × R/100 the whole square = எவ்வளவு, 5ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ P தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதாவது அசல் தான் கண்டுபிடிக்கிறோம், அதனால் P அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து R வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. R வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5%. அதை கொண்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். 5/100 போட்டிருக்கோமா, பை the whole square போடுறது = 5. இப்போ 5/100 என்ன பண்ணுறோம், அடிக்கிறோம். என்ன கிடைக்குது, 1/20 the whole square கிடைக்குது. அப்போ இது 2ஆக பிரித்து எழுதுகிறோம். P × 1/20 × 1/20 = 5 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நமக்கு P வேல்யூ தானே வேணும், அதனால் P மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம். P மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 1/20 அந்த பக்கம் போகும்போது எப்படி வரும், அப்படியே தலைகீழ் எழுதுகிறோம். 20/1 20/1 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அப்போ P வேல்யூ என்ன, அப்படியே பெருக்கி எழுதிட்டு நமக்கு ஆன்சர் 5 × 20 × 20 பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது, P வந்து 2000 அப்படின்னு கிடைக்கிறது. இதுதான் வந்து ஆன்சர். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வேறுபாடு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அசல் என்ன, இதில் வந்து இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சினா போதும். இதில் வந்து அப்படியே எது கேட்டாலும் சரி அப்படியே அப்ளை பண்ணி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கணும். கூட்டு வட்டி தனி வட்டி 2 ஆண்டுகளுக்கான வேறுபாடுன்னு கேட்டாங்கன்னா P × R/100 the whole square. அடுத்து கூட்டு வட்டி தனி வட்டி 3 ஆண்டுகளுக்கான வேறுபாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா P × R/100 the whole square 3 + R/100. இதான் ஃபார்முலா. இதையும் அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். P × R/100 the whole square 3 + R/100. இப்போ ரூபாய் 1000க்கு 10% வட்டி வீதம் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி கூட்டு வட்டி வேறுபாடு கேட்குறாங்க. இப்போ இது வந்து அப்படியே அப்ளை பண்ணுறோம். P × R 3 ஆண்டுகள், நம்ம 2ஆ 3ஆங்கிறது மட்டும் தெளிவாக பார்த்துக்கணும். 3 ஆண்டுகளில் இந்த ஃபார்முலா போடணும். இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன, P × R/100 the whole square 3 + R/100. இப்போ P வேல்யூ என்ன, 1000 கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் வந்து 10. அப்போ 10 அந்த Rக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், 10 போடுறோம். இந்த R வேல்யூக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம், 10 போட்டாச்சு. அப்புறம் பை 100 போட்டாச்சு. 3 + R/100 அதுக்கும் 10 நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது வந்து 10 100 அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 1/10. 1/10 2 டைம்ஸ் அப்படி தானே, இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கனால 1/10 × 1/10 எழுதிக்கிறோம். இது 3 + R/100 அப்படிங்கிறனால இந்த 1/10 அடி கொடுத்துட்டோம். அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், 31/10ன்னு வருது. அதையும் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், அவ்வளோத்தையும் வந்து பெருக்கிட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். எல்லாமே அடி கொடுத்துருக்கோம். இந்த 31 மட்டும் தான் நமக்கு வந்து மீதியாகவே ஆகுது. அதனால் நமக்கு ஆன்சர் வந்து 31. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி கூட்டு வட்டி இடையே உள்ள வித்தியாசம், இது இன்னொரு அதே மாதிரி தான். அதுக்கு ஃபார்முலா என்ன, P × R/100 the whole square. 2 ஆண்டுகளுக்குன்னு வந்தாவே என்ன ஃபார்முலா தான், P × R/100 the whole square. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா P வேல்யூ கொடுத்துருக்காங்க. P வேல்யூ வந்து 5000, R வேல்யூ வந்து 4, R வேல்யூ வந்து 4%, N வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது அசல் வந்து 5000, வட்டி வீதம் 4%. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையிலான வித்தியாசம் காண்க, இப்படி தான் கேட்பாங்க. நான் வந்து ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். அசல் வந்து PR அப்படின்னு மட்டும் போட்டிருக்கேன். இது எப்படி கேட்பாங்கன்னா, அசல் ரூபாய் 5000, வட்டி வீதம் 4% எனில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிகளுக்கு இடையிலான வித்தியாசம் காண்க அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு 2 ஆண்டுகள் தனி வட்டி கூட்டு வட்டினாலே ஃபார்முலா என்ன, P × R/100 the whole square. இந்த ஃபார்முலாவில் போட்ட வேண்டியதான்.
இப்போ நமக்கு பி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 5000 கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்படியே போடுறோம். 4/100 என்ன பண்ணுறோம், 2 டைம்ஸ் எழுதுகிறோம். எல்லாத்தையும் போட்டு கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும் 8 அப்படின்ட்டு. அதே மாதிரி 3 வருடங்களுக்கு அதே மாதிரி தான். அசல் வந்து ரூபாய் 8000, வட்டி வீதம் வந்து 5% எனில் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிகளுக்கு இடையிலான வேறுபாடு காண்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். P × R/100 ஹோல் ஸ்கொயர் 3 + R/100 இந்த ஃபார்முலாவில் அப்படியே போடுறோம். P வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 8000, R வந்து 5%, N வந்து 3 வருடம் அப்படிங்கிறது 3 ஆண்டுகளுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். Pக்கு பதிலாக என்ன போடுறோம், 8000 போடுறோம். Rக்கு பதிலாக R வந்து 5/100 இந்த ஹோல் ஸ்கொயர், அப்புறம் 3 + 5/100 அப்படியே போட்டுருதோம். அடுத்து 8000 அப்படியே எழுதிக்கிறோம். இது வந்து அடி கொடுத்துட்டு மீதி எவ்வளோ இருக்குது, 1/20 × 1/20 இது ஹோல் ஸ்கொயரில், அதனால் 1/20 × 1/20 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து 60 கிடைக்குது. 3 20 60, இங்கே வந்து 1 இருக்கும், 1/100 அப்போ 61/20. அப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம அடிச்சிட்டோம். இங்கே வந்து எதுவுமே இல்லை, இந்த 61 மட்டும்தான் வந்து என்ன இருக்குது, மீதி இருக்குது. ஆன்சர் வந்து 61. இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் வரைக்குமே கேட்குறாங்க. 2 ஆண்டுகளுக்கான வேறுபாடுனா ஃபார்முலா P × R/100 ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டி கூட்டு வட்டிக்கு இடையிலான வேறுபாடுன்னு கேட்டாங்கன்னா P × R/100 ஹோல் ஸ்கொயர் 3 + R/100.